Hey guys and welcome back to Intensity Tutorial. So in the video பார்த்தீங்க அப்படினா வந்துட்டு Ultimate Blender Beginner Tutorial Series Part 4. Yes, Part 4ல வந்துட்டு Transformation அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். லைக் இதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ், வியூபோர்ட், நேவிகேஷன் இது எல்லாத்தையும் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பேசிட்டேன். லைக் அதை நீங்க செக் அவுட் பண்ணல அப்படினா அதோட லிங்க் நான் வந்து கார்ட்ல கொடுக்குறேன், அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். லைக் தேடி பாருங்க. லைக் ரொம்ப வளவலன்னு பேச வேணா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So as always நம்ம வந்து ஜெனரல் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் ஜெனரல் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம பிளெண்டரில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே பிளெண்டர் பை டிஃபால்ட்டாக ஒரு கியூபு, ஒரு கேமரா, ஒரு லைட் இருக்க சீன் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ லைக் நம்ம இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு 3 ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் போதும். அதனால் இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லைக் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது கியூப், இவர் தான் ஹீரோ. லைக் இவரை வச்சு தான் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக இங்கே தெரியுது இல்லையா? ஸோ கியூப் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம எந்த ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் சேரும். இங்கே பிளெண்டரை பொறுத்த வரைக்கும், பிளெண்டர்னு இல்லை 3D சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ லைக் அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்லேஷன், செகண்ட் ரொட்டேஷன், மூணாவது வந்து ஸ்கேலிங். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்துட்டு இங்கே ரைட் சைடில் வந்துட்டு என் பேனல் இருக்கும். ஸோ லைக் என்ன ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு என் பேனல் வரும். ஸோ அதில் பார்க்கலாம் லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங். என்னடா லொக்கேஷன் இருக்கு, நீ டிரான்ஸ்லேஷன் சொன்னேன்னு கேட்காதீங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டேர்ம், லொக்கேஷன் அப்படிங்கிறது பிளெண்டருக்கு இருக்க டேர்ம். ஓகேவா? ஸோ லைக் இதில் வந்துட்டு என் பேனலில் லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ லைக் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேனலில் சேஞ்ச் ஆகுது வேல்யூ, சரிதா? ஸோ லைக் இதுதான் நம்ம பண்ணுற சேஞ்சஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹாட் கீ இருக்குது. ஸோ லைக் ஹாட் கீ என்ன அப்படின்னா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜி ஃபார் மூவிங். ஏன்டா எம் வைக்க வேண்டியதானே, ஈஸியாக இருக்கும்னு கேட்காதீங்க. எம்மை வந்து கலெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு கிராப் பண்ணுறது வந்துட்டு சென்சிபிளாக இருக்கும். அப்படிங்கிறனால மூவ் பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ஜி அப்படிங்கிற அந்த லெட்டரை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த கியூப் வந்து அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பர்டிகுலராக ஒரு கன்ஸ்டன்ட் ஆக்சிஸில் மட்டும் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். ஒய் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். இசட் கொடுத்தீங்கன்னா இசட் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து 2 ஆக்சிஸில் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷிஃப்ட் இசட் கொடுத்தீங்கன்னா இசட்டை தவிர மற்ற 2 ஆக்சிஸில் மூவ் ஆகும். அதுவே ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸை தவிர மற்ற 2 ஆக்சிஸ் அந்த வைஸ் வர்ஸா. ஸோ ஷிஃப்ட் ஒய் அப்படின்னா வந்துட்டு ஒய்யை தவிர மற்ற 2 ஆக்சிஸ். ஸோ இதே டெர்மினாலஜி தான் இங்கே நம்ம ஆரோலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் இந்த பாக்ஸஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிஸ் தவிர மற்ற 2 ஆக்சிஸ் வரும். இசட் ஆக்சிஸ் தவிர இப்போ இது மற்ற 2 ஆக்சிஸில் போகுது. அதுவே அந்த பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இசட்டும் ஒய்யும், அதுவே இந்த பாக்ஸை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸும் இசட்டும். ஓகேவா? பட் இப்போ நீங்கள் சென்டரில் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது 3Dயில் எந்த ஆக்சிஸில் வேணாலும் மூவ் ஆகும். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கே வந்துட்டு நம்ம கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரல் ஜி அப்படின்னா 3 ஆக்சிஸ்லேயுமே மூவ் ஆகும். எக்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ், ஷிஃப்ட்டை கொடுத்து யூஸ் பண்ணும்போது 2 ஆக்சிஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது, அதாவது மூவிங் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து ரொட்டேஷன் அப்படின்றது, அதுதான் ரொட்டேட் டூலில் பார்த்தோம். ரொட்டேட் டூலில் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என் பேனலில் ரொட்டேட் ஆகிறது தெரியுதா? ஸோ என் பேனல்லையும் ரொட்டேட் ஆகும், இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்லையும் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிஸ்மோ யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதையே வந்து ஹாட் கீயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் செலக்ட் டூலில் தான் இருக்குது. பட் நான் ஹாட் கீ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைக் ஆர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ரொட்டேட்டுக்கு ஆர், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் தானே. ஸோ ரொட்டேட் ஆர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக 3 ஆக்சிஸ்லையுமே ரொட்டேட் ஆகும். இங்கேயுமே கன்ஸ்டன்ட் ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ், ஒய்னா ஒய், இசட்னா இசட். ஷிஃப்ட் கன்ஸ்டன்ட்ஸும் ஸோ லைக் 2 ஆக்சிஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வைஸ் வர்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து 3வது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேலிங். ஸோ ஸ்கேலிங் அப்படின்னா வந்துட்டு பெருசு சிறுசு பண்ணுறது. நான் அந்த டூல் யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ லைக் இந்த டூலை கிஸ்மோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆக்சிஸில் மட்டும் வந்துட்டு நமக்கு ஸ்கேலிங் நடக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்கேல் எஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எஸ். ஓகேவா? ஸோ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேலிங் நடக்கும். ஸோ ஜென்ரலாக எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் ஸ்கேல் ஆகும். அதுவே எக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் கொடுத்தா ஒய் ஆக்சிஸ், இந்த மாதிரி கன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என் பேனல் கொடுக்கும்போது இங்கே டிமென்ஷன்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த கியூபோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ பிரெத் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸை வந்து நீங்கள் லென்த்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒய் வந்து பிரெத்தாக போயிடும். ஸோ இசட் வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த டிமென்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக என் பேனல் பார்க்கும்போது பார்த்துக்கலாம்.
ஓகே guys, so that's all for today's video. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ லைக் அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிளெண்டரில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதோட ஹாட் கீஸ் பார்த்தோம், அதோட யூஸ் பார்த்தோம், கன்ஸ்டன்ஸ் பார்த்தோம், எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். பிடிக்கல, இது வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நினச்சிங்க அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ until then டாடா பாய்.